3 வயது பழக்கம் 80 வயது வரை போகுதாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொரியன் பழமொழி இருக்குது. நாங்கள் அந்த பழமொழியை வச்சு இன்னைக்கு கொரியன் மொழியை கற்றுக்கொள்ள போகிறோம். சே சால் பொறு யொதுன் காஜி கந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. சே சால்னு சொன்னால் 3 வயது, பொறுத்துன்னு சொன்னால் தீய பழக்கங்கள். நாங்கள் எலும்புன ஃபோன் பார்க்குறது, இல்லாட்டி நகம் கடிப்பது, இன்னொருத்தருக்கு முன்னுக்கு காலுக்கு மேல் கால் போட்டு உட்காருவது, இந்த மாதிரியான பழக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. எனவே ஒரு யொதுன் காஜி, யொதுன்னு சொன்னால் கொரியன் மொழியில் 80 வயதுக்கு சொல்கிறது. அப்போ யொதுன் காஜி 80 வயது வரை, கந்தா கந்தான்னு சொன்னால் போகுதாம். இப்போ 3 வயதில் நீங்கள் பழகிறதான தீய பழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு 80 வயது ஆகினாலும் அதை விடுறதுக்கு முடியாதாம், உங்களுடைய சேர்ந்து வருதாம். சரிதானே? எனவே பாருங்க, பழமொழிக்கு கொரியன் மொழியில் எப்படி சொல்லலாம். பழமொழிக்கு நாங்கள் கொரியன் மொழியில் சொக்தாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் எழுதிக்கிறேன் சொக்தாம். அதே போல் உங்களுக்கு நான் சொன்னேன் பொறுத்துன்னு சொன்னால் தீய பழக்கங்கள். அப்போ நல்ல பழக்கத்துக்கு என்ன சொல்லலாம்? கீழே எழுதியிருக்கிறேன் சிப்குவான். சிப்குவான் அப்படின்னு சொன்னால் நல்ல பழக்கங்கள். புத்தகம் வாசிப்பது, காலையில் நேரத்தோடு எழும்புறது, அந்த மாதிரியான நல்ல பழக்கங்களுக்கு நாங்கள் சிப்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 3 வயது பழக்கம் 80 வயது வரை நம்மளுடன் வருதாம். இது இப்படியே இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் பழமொழியும் உண்டு. அது என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில், இந்த வீடியோ இது மட்டும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.